நகர வாழ்க்கையை வெறுத்த சுரேஷ் தன் மனைவி கவிதாவோடும் சிறிய மகனோடும் ஒரு சிறிய கிராமத்தின் ஒதுக்குப்புறமான பண்ணை வீட்டுக்கு குடியேறினான். அந்த வீட்டின் பின்பக்கம் ஒரு பழைய வேப்ப மரம் இருந்தது. அதன் அடியில் எந்தச் சிலையும் இல்லாத செங்கல் வைத்து கட்டப்பட்ட ஒரு சிறு காவல் தெய்வத்தின் பீடம் இருந்தது. வீட்டில் குடியேறிய முதல் நாளிலிருந்தே அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. இரவு 12 மணி ஆனாலே வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்கள் யாரோ பலமாக தட்டுவது போல டம டம என்று ஒலிக்கும். ஒவ்வொரு நாளும் தட்டும் சத்தம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. சுரேஷ் தைரியமாக எழுந்து வெளியே சென்று பார்த்தாலும் அங்கே தட்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் நள்ளிரவில் கதவு தட்டப்படும் சத்தம் அதிகமானது. பயத்தில் உறைந்திருந்த கவிதா மெல்ல எழுந்து கதவை திறக்க முற்பட்டாள். அப்போது அந்த பீடத்தின் திசையிலிருந்து, "திறக்காதே, அவசரமாக இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள்" என்று உருமும் ஒரு உக்கிரமான ஆண் குரல் தெளிவாக ஒலித்தது. அந்த குரலின் கடுமை தாங்காமல் குடும்பம் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. மறுநாள் அதிகாலை பொழுது விடுவதற்குள்ளாகவே சுரேஷ் தன் உடைமைகளை கூட முழுமையாக எடுக்காமல் தனது குடும்பத்துடன் அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக ஓடிவிட்டான். சில வாரங்களுக்குப் பிறகு அவர்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்தபோது அவர்கள் வீட்டை காலி செய்த மறுநாளே அருகிலிருந்த பழைய கிணற்றின் சுவர் இடிந்து அந்த பண்ணை வீட்டின் ஒரு பகுதிக்குள் விழுந்து பெரிய விபத்து நேர்ந்தது தெரியவந்தது. வீட்டை விட்டு ஓடிய குடும்பம் தங்களை காப்பாற்றவே அந்த காவல் தெய்வம் அவ்வாறு மிரட்டி எச்சரிக்கை செய்து விரட்டியுள்ளது என்பதை புரிந்து கொண்டு தாங்கள் பட்ட பயத்தையும் விட தெய்வத்தின் கருணையை எண்ணி வியந்தது.